ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரம்பிள் ஸ்டில் ஸ்கின் இந்த சீரீஸை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பா பொண்ணு இருப்பாங்க. அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா தான் பொண்ணை பற்றி வந்து ராஜா கிட்ட போய் சொல்லியிருப்பார். என்னென்னா என் பொண்ணு வந்து எதை தொட்டாலும் பொண்ணாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து அப்படியா, அப்போ என்னுடைய அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா புல்லுக்கட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் நீங்கள் வந்து தங்கமாக மாற்றினீங்கன்னா நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த வந்து கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு தெரியும், ஐயோ என்கிட்ட எந்த சக்தியுமே இல்லையே, எங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மந்திரவாதி தோன்றி என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நான் உனக்கு தங்கமாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ராணி வந்து ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ திருப்பி என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த குள்ள மனுஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறா. அப்படி இந்த மாதிரி வந்து அந்த புல்லுக்கட்டை எல்லாத்தையும் வந்து நகையாக மாற்றி ராஜா கிட்ட கொண்டு போய் காட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி இன்னொரு இடத்த காட்டி இந்த அரை பூரா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தங்கமாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு இந்த குட்டிச்சாத்தான் என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டால் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்கிறா. அப்படி உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்போ ராஜா கூட போய் வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இப்போ அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, குழந்தைய பெற்றாச்சு, அதே போல் வந்துட்டு அந்த குள்ள மனுஷனை வந்து அந்த இடத்த விட்டு போகணும். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குள்ள மனுஷன் சொல்கிறான், நீ என் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உன்னை விட்டு போயிடுறேன், நீ ராஜா கூட வந்து வாழ்ந்துக்க அப்படிங்கிறான். இல்லைன்னா நீ ஏன் கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தமாக ஒரு விஷயத்தை வைக்கிறான். அப்போ நிறைய பேர் சொல்லி பார்க்குறாங்க, அவனால் சொல்ல முடியல. இப்போது காட்டில் அவன் பாட்டு பாடிட்டு ஜாலியாக ரம்பல் ஸ்கின்னு தன் பேரை சொல்லி ஆடும்போது அதுக்கு அந்த ராணி கண்டுபிடிச்சி அதை சொன்னோன்னே அவன் மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ராணி வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க.